ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கான்ஷியஸ் காவி. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு வ்ளாக் பார்க்க போகிறீங்க, அதுவும் ப்ரைடல் வ்ளாக் பார்க்க போகிறீங்க. நானும் ஈச் அண்ட் எவ்ரி ப்ரைடுக்கு வந்துட்டு வ்ளாக் எடுக்கணும்னு தான் நினைப்பேன், ஷூட்டுக்கு வ்ளாக் எடுக்கணும்னு நினைப்பேன், 2-3 கிளிப் எடுப்பேன், அதுக்குள்ள ஒர்க்கில் சுத்தமாக மறந்துடுவேன். ஸோ இந்த டைம் வந்து எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. ஸோ வந்துட்டு இப்படி தான் வந்து திங்ஸ் எல்லாம் கேரி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து இப்போது கமலி வீட்டுக்கு போயிட்டு கமலியும் பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிண்டி இந்தியன் பேங்க் கிட்ட போகணும். அங்கே தான் வந்து ரதி மீனாவோட ட்ராவல்ஸ் வந்து அரைவாங்க. மூஞ்சி தெரியல, தான் போய் அதை ஓப்பன் பண்ணுறாங்க. நம்ம வந்து பஸ்ஸில் ஏறிட்டோம், சுந்தரா ட்ராவல்ஸில். அதை தென் நம்ம வந்து டெஸ்டினேஷன் வந்து ரீச் ஆனதுமே நம்மளுக்கு வந்து க்ரூம் வந்து நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருந்தார். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவருக்கு இருக்கிற வேலைகளில் எங்களை வந்துட்டு கரெக்டாக பிக்கப் பண்ணி லொக்கேஷனில் எடுத்துகிட்டு போயிட்டு கூட்டு போய் சேஃபாக வந்து விட்டு எங்களுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப ஸ்வீட்டான ப்ரைட் அண்ட் க்ரூம் அண்ட் ஃபேமிலி ஆல்சோ ரொம்பவே நல்லா எங்களை டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. இது வரைக்குமே வந்துட்டு யாருமே ஏதாவது ஒரு பர்சன் அரேஞ்ச் பண்ணி அப்படி தான் பண்ணி நான் பார்த்துருக்கேன். பட் வந்து க்ரூமே வந்து எங்களை வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிருந்தார். இது எங்கே நடந்ததுன்னா பார்த்திங்கன்னா சீர்காழியில் லான் பார்க், அதில் தான் வந்துட்டு என்கேஜ்மெண்ட் இவங்களுக்கு. ஸோ நாங்கள் வந்து ரூமுக்கு வந்ததுமே ரூமை கொஞ்சம் தட்டி உதறி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கமலியும் இருந்தோம். தென் மார்னிங் வந்து விடிஞ்சிட்டு நான் வந்து எழுந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கமலியும் வந்து குளிக்க போயிட்டாங்க. ஸோ எல்லாமே எடுத்து வச்சுட்டு நானுமே ரெடியாக இருந்தேன், ப்ரைட் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மார்னிங் வந்து எங்களுக்காக அவங்க ஃபுட்டுமே வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபுட் வந்துகிட்டே இருக்குது, நீங்கள் சாப்பிட்ருங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சொல்லுங்கள், நைட்டு பஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது ரதி மீனா? கேட்டிங்களா? நாங்கள் வந்த பஸ்ஸோட ஃபீட்பேக்கை வந்து நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் கூட வந்து என்னோடய ஆஸ்டிலிஸ்ட் கமலி அவங்க தான் சொல்ல வச்சுருந்தேன். இது அவங்க எந்த இடத்துல வாங்கி தான் வந்துச்சு. அவங்ககிட்டே நாங்கள் கவர்லாம் வாங்கணும். என்னன்னா இவங்க வந்துட்டு என்ன வந்து நான் வந்து கீழே விழுந்துடக்கூடாது, ஈஸியாக விழுந்துன்றதுக்காக எனக்கு வந்து பாதுகாப்பு தர மாதிரி லாஸ்ட்டில் படுத்திருந்தாங்க. ஆனால் அந்த வண்டி கொடுக்கல பார்த்தீங்கன்னா நான் வந்து இவங்களை தாண்டி கீழே போய் லேண்ட் ஆயிருப்பேன். அந்த மாதிரி ஒரு கொடுக்கு, அதாவது லிட்ரலி ஒரு மரண பீதியை எங்களுக்கு வந்து காமிச்சு சரி. என்னன்னா ஜோக்ஸ் அப்பார்ட், நான் என்ன சொல்கிறேன்னா அந்த மாதிரி வந்து ட்ராவல்ஸில் வந்து எவ்வளோ குழந்தைங்க, வயசானவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ் கூட வந்துட்டு மேபி ட்ராவல் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்படி வந்து ஒரு ரேஷ் டிரைவிங் வந்து ஓட்டக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். அவ்வளோதான். அவங்க எவ்வளோ பெரிய ஆளானும் இருக்கட்டும், எனக்கு அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. பட் இவ்வளோ ரேஷ் டிரைவிங் எனக்கு ரொம்ப, அதாவது என்னென்னா ஒரு பிரேக்கு அடிச்சா பாருங்க. கமலி சொல்லுங்க, அந்த பிரேக் வந்து எங்கே போயிட்டு வந்தோம்? அந்த பிரேக்கில் நான் வந்து லிட்டராக நாங்கள் வந்துட்டு டிரைவர் சீட் வரைக்கப்போ எட்டி பார்த்துட்டு திரும்பவும் எங்கள் சீட் வந்த மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப அநியாயம். சரி, இறங்குறதுக்கு கேட்டிருந்தோம். அதர்வைஸ் அவங்க அப்ரோச்சிங்லாம் ஓகே தான். லைக் நம்ம என்ன கேட்டால் நமக்கு வந்து ரெஸ்பாண்ட்லாம் பண்ணாங்க. இந்த மாதிரி கூட வந்தவங்களுக்கு வாமிட் வருது, கவர் கொடுங்கன்னா கொடுத்தாங்க. இந்த மாதிரி இந்த ஊர் வந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஓகே. ஆனால் ஏன் ஓட்டுறது? ஓகே, நீங்கள் 4 மணி நேரத்தில் எங்களை வந்து சென்னை கிண்டிலேருந்து இங்கே கூப்பிட்டு வந்து விடுறதெல்லாம் சரிதான். பட் அதுக்காக வந்துட்டு இப்படி மரண பீதியெல்லாம் காமிச்சு எங்களுக்கும் குடும்பம் இருக்குது, குழந்தை இருக்குது, குட்டி இருக்குல்ல, நாங்களும் சேஃபாக போகணும்ல. ஸோ அதனால் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் ட்ராவல்ஸ்க்குன்னு நாங்கள் சொல்கிறோம், கொஞ்சம் சேஃபாக பார்த்து உங்களையும் மதித்து எங்கள் உயிரையும் மதித்து கொஞ்சம் சேஃபாக கூப்பிட்டு வந்து விடுங்க. இதோட இந்த இடத்துல இந்த டாப்பிக்கை முடிச்சுக்கலாம். இதுக்கு மேலே பேசலாம். ட்ராவல்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒன்று குடியாடிக்கு வந்துடுவாங்க. என்ன சொல்கிறீங்க? மூஞ்சி வேறு தெரிஞ்சிருச்சு. ஓகே, எங்களோட புலம்பலெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த மாதிரி தான் இருந்துச்சு எங்களுக்கு இந்த டைமாக்கு எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அதை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டோம். தென் வந்து நம்ம வந்து ப்ரைட் வந்து வந்துட்டாங்க. ப்ரைட் வந்ததும் வந்துட்டு நாங்கள் மேக்கப் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சைட் பை சைட் வந்து கமலி வந்து ஹேர் டூஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு
2 ஹவர்ஸ்க்குள்ளே அவங்கள ரெடி பண்ணி நம்ம வந்து ஃபோட்டோ ஷூட்காக அவங்கள ரெடி பண்ணி விடணும். 2 பேருமே பிரைட் அண்ட் க்ரூம் 2 பேருக்குமே நான் வந்து அன்றைக்கி மேக்கப் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் வந்து சைட் பை சைடு வந்து கமலி வந்து லைக் அவங்களுக்கு வந்து ஹேர் டூஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் வந்து மேக்கப் பண்ணி முடிச்சுட்டே இருந்தேன். ஸ்வீட்டான பிரைட் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது இவங்க கூட. ரொம்ப ஸ்வீட்டாக நடந்துக்கிட்டாங்க. ஆல்சோ வந்து செம ப்ரிட்டி, ஒரு மெழுகு டால் மாதிரி தான் இருந்தாங்க. அவங்கள ஓவரால் மேக்கப்லாம் முடிச்சுட்டு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்க ஸ்கின்க்கு வந்து இந்த மேக்கப் வந்து அப்படியே சூட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் வந்து அந்த ஒர்க் பண்ண அந்த டென்ஷனே தெரியல. நைட்டில் பஸ்ஸு வந்து குலுக்கி குலுக்கி கூப்பிட்டு வந்து விட்டாலும் இவங்களுக்கு வந்து பிரைடல் மேக்கப் போடும்போது அது எல்லாமே பறந்து போயிடுச்சு. ஸோ ஓவராலாக வந்து அவங்களுக்கு பேஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக வந்திருந்தது. அவங்க வந்துட்டு ஐ லுக் வந்து ரொம்பவே சட்டலாக கேட்டிருந்தாங்க. அது மேலே லைட்டாக கிளிட்டர் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் அதுபடியே வந்து அவங்க விருப்பப்பட்டு எப்படி அவங்க ஒரு லுக் வேணும்னு சொல்லி கேட்டாங்களோ, ஹேர் டூ அண்ட் மேக்கப் 2மே வந்து அவங்க விருப்பப்படி நம்ம வந்து பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ ஸ்டெப்ஸ் எல்லாம் போயிட்டே இருந்துச்சு. ஸோ அவங்களுமே ஜாலியாக நம்ம கூட வந்து கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த கிளைண்ட்டோட ஒர்க் பண்ணதுக்கு. இந்த வீடியோவில் வந்து நான் நிறைய டைம் வந்துட்டு ஹாப்பி சொல்லியிருப்பேன். பிகாஸ் அந்தளவுக்கு வந்து இந்த கிளைண்ட் வந்து நம்மளை ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோனில் வந்து வச்சுக்கிட்டாங்க. எல்லா பிரைட்ஸுமே இல்லை எல்லா கிளைண்ட்ஸுமே இந்த மாதிரி இருப்பாங்களான்னு வந்து சொல்ல முடியாது. பிகாஸ் அவங்களுக்குமே சில டென்ஷன்ஸ் இருக்கும், அந்த ப்ரெஷர்ஸ் இருக்கும், அந்த ஈவெண்ட் டேவோட நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ளேயும் ஓடிட்டுருக்கும். பட் இருந்தாலும் இவங்க ரொம்ப ஜாலியாக கேஷுவலாக பண்ணுங்கக்கா, அப்படிதான்க்கா, சூப்பர்க்கா அப்படின்னு சொல்லி வந்து நம்மளை கம்ஃபர்டபுள் ஜோனில் நம்ம வச்சுக்கிட்டாங்க. ஸோ we are very happy about it. So thanks to என்கேஜ்மெண்ட் பிரைட் நந்தினி அண்டு க்ரூமுமே வந்து செம்ம ஸ்வீட். அவருக்கும் வந்து நம்ம வந்து அழகாக வந்துட்டு மேக்கப் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரைடை கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். பிரைடை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு தான் நாங்கள் எப்போயுமே அடுத்தது வந்து பிரைட் க்ரூமுக்கு வந்து ஜம்ப் ஆகும். ஏன்னா நம்ம வந்து மேக்கப்ன்றது வந்து செட் ஆகணும் ஃபேஸ்க்கு நல்லா. நம்ம அதனால தான் வந்துட்டு ஹேர் டூவே வந்து மேக்கப் முடிச்சதுக்கப்புறம் பண்ணுறதுக்கான ரீசன். ஸோ மேக்கப் நல்லா செட் ஆகணும் இவங்களுக்கு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இவங்களை டாப் டு டோ நம்ம வந்து ரெடி பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து க்ரூமை வந்து வர சொல்லியிருந்தோம். க்ரூமுக்கு வந்து 20 to 30 minutes தான் நமக்கு ஆகும். எஸ், ஓவரால் லுக் முடிஞ்சு இப்படி தான் அவுட்புட் வந்திருந்தது. இந்த ஆங்கிள் வந்து மாறி இருக்கும். ஸோ எதுவும் மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஸோ ரொம்ப அழகாக இருந்தாங்க. நான் சொன்ன மாதிரி தான் அந்த மெழுகு டால் மாதிரியே இருந்தாங்க. செம்ம க்யூட்டாக ப்ரிட்டியாக இருந்தாங்க. எனக்கே ஒரு செகண்ட் வந்து மாடல் ஷூட் பண்ணுறோமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் இவங்க வர வச்சுட்டாங்க. அந்தளவுக்கு இவங்க மேக்கப்புக்கான அவுட்புட் வந்து செம்மையாக வந்திருந்தது. அண்ட் அவங்களுமே ரொம்ப ஹாப்பி. இதில் என்ன ஒரு விஷயம்னா, என்கேஜ்மெண்ட்டுக்கு இவங்களுக்கு நம்ம பண்ணியிருந்த சர்வீஸ் பிடிச்சிருந்ததுனால இவங்களோட வெட்டிங்க்குமே வந்து நம்மளை வந்து ஆன் ஸ்பாட்லேயே புக் பண்ணிட்டாங்க. ஸோ இதை விட ஒரு சந்தோஷம் மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன இருக்குது? எப்பயுமே ஒரு ஆர்டர் ஒரு டைம் ஒரு ஃபேமிலிக்குள்ளே நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அடுத்தடுத்து அவங்க ஃபேமிலியில் வர எல்லா ஈவெண்ட்டுக்கும் வந்து நம்மளை வந்து புக் பண்ணும்போது ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் இவங்களோட ப்ரிட்டியஸ்ட் காஸ்டியூம் இந்த காஸ்டியூம் தான் அவங்க போட்டிருந்தாங்க. லெஹங்கா போட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி எலிகண்ட்டாக தான் இவங்க வந்து எல்லாமே வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆர்னமெண்ட்ஸாக இருக்கட்டும், காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், ரொம்ப ஒரு மாதிரி இல்லாமல் ரொம்ப வந்துட்டு எல்லாமே சட்டிலாகவே வச்சுக்கிட்டாங்க. தென் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம லெஹங்கா வந்து ட்ரைப் பண்ணி விட்டுட்ருந்தோம். லெஹங்காவை பர்ஃபெக்டாக வந்து ட்ரைப் பண்ணி விட்டு அண்ட் அவங்கள ஓவராலாக ரெடி பண்ணி விட்டுட்டோம். அவங்களோட ஹேர் டூ நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். எஸ், இப்படி தான் வந்து ஃபைனலாக அவங்களோட ஹேர் டூ வந்திருந்தது. அவங்க கேட்ட மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டோம். ஓவரால் ஆர்னமெண்ட்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம் இதுதான் பிக்ஸ். அவங்களுக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்காக ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாமே உள்ளே வந்துட்டாங்க. அப்போ அவங்க ஒரு கான்செப்ட் மாதிரி நம்ம பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் இது, அதோட சின்ன கிளிப்பிங்ஸ் தான் இது. ஏன்னா அவங்க அதை எடுத்து அவங்க ப்ராப்பராக போகணும்னு நினைப்பாங்க இல்லைங்களா? ஸோ அதனால் அந்த இடத்துல வாய்ஸ் ஓவர் கட் பண்ணியாச்சு. ஃபைனலாக பாருங்கள், அவங்க மேக்கப் பாருங்கள். ஸ்டில் இந்த மேக்கப் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து நான் வந்து 4 o'clock வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப் டு நைட் வந்து அவங்களோட ஈவெண்ட் முடிகிற வரைக்குமே இந்த மேக்கப் வந்து சூப்பராக இருந்தது. செகண்ட் காஸ்டியூம் சேஞ்ச் ஓவர் நிறைய வீடியோஸ் எடுக்க முடியல. தென் வந்து நம்ம வந்து ரிட்டன் ஆகிட்டோம். அங்கேருந்து ரிட்டன் ஆகிட்டு நைட் வந்து நம்மளுக்கு 11:15 வந்து பஸ் வரணும். பட் பஸ்ஸு பார்த்திங்கன்னா 2 மணிக்கு தான் வந்துச்சு. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.